16ஆம் தேதி ஈரோடில் பொதுக்கூட்டம்னு அறிவிச்சிட்டார். அறிவித்து அங்கே போய் அனுமதி கேட்க போகிறார். இங்கே என்ன அனுமதி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கே 5000 பேர் தானா? எம்ஜிஆர்லாம் 5 லட்சம் பேரை கூட்டினாரப்பா, 10 லட்சம் பேரை கூட்டினார தமுக்கம் மைதானத்தில். எம்ஜிஆர் அவர்கள் 1984 சிகிச்சை முடிஞ்சு அங்கே வந்து இறங்கினா சென்னை ஏர்போர்ட்லேயே 10 லட்சம் பேர் கூட்டினா. அன்னைக்கு இருக்கிற போலீஸை 10 லட்சம் பேரையும் பாதுகாத்து கொடுத்தாங்களே, ஒருத்தன் செத்தானா 10 லட்சம் பேர். இதில் அந்த விமானம் வரும்போது 10 லட்சம் பேருடைய இதுக்கு கோஷம் விண்ணை பிளந்ததை. அது பெரிய அதெல்லாம் வீடியோவாக இல்லை. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ இருந்த போலீஸ், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போலீஸை எந்த அளவுக்கு திறமை. அப்போ 1 லட்சம் போலீஸ் தான் 10 லட்சம் பேரை காப்பாற்றினானே. 10 லட்சம் பேர் இருக்கும்போது ஒரு இது இல்லையே. அவ்வளவுத்துக்கும் குடிநீர்லாம் இவங்க தான் கொடுத்தாங்க. காவல்துறை சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. முதல் நாள் 2 மணிக்கு வந்து உட்காந்தாங்க. மறுநாள் காலையில் 10, 11, 12 மணிக்கு ஃப்ளைட் வந்தது. 24 மணி நேரம் ஒரே இடத்தில் 10 லட்சம் பேர் இருந்தாங்க. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததா? அதே காவல்துறை அப்போ இருந்த காவல்துறை பார்க்கலையா? அப்போ எந்த அளவுக்கு திறமையாக இருந்தாங்க. ஸ்ரீபால் தான் கமிஷனராக இருந்தார். 10 லட்சம் பேர் ஹேண்டில் பண்ணாரா இல்லையா? ரவீந்திரன் தான் டிஜிபியாக இருந்தார். 10 லட்சம் பேர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்போ இது பண்ணாங்களே. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஈரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் 5000 பேர் 10,000 பேர் போகணும்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை எத்தனை லட்சம் வந்தாலும் உங்களால் இது பண்ண முடியாதா? பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? அதனால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் காவல்துறைக்கு லாயக்கில்ல. எத்தனையோ திறமையான அதிகாரிகளை கொண்டு வாங்க, அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, இதை க்ளீனாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் விஜய் இல்லை 16ஆம் தேதி அனுமதி கொடுக்கணும். 5000 பேர் 10,000 பேர்னு வைக்கக்கூடாது. அவங்க ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் வராங்களோ அதை நீங்கள் நிர்வகிக்கணும். இல்லாவிட்டால் அதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.